ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்டர்டே நைட் ஹஸ்பண்ட் ஷவர்மா அண்ட் ஹைதராபாத் பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரியாணி பார்க்கும்போது இத்தனை நாள் பிரியாணி சாப்பிடாதவங்க சாப்பிட்ற மாதிரியே எடுத்து சாப்பிடுவோம். அது நான் மட்டுமா இல்லை எல்லாருமானு தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே சீக்கிரமா எந்திரிச்சு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு கிடந்தாங்க. காலையில் சரி வாழைப்பூ வடை சுட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஃபாயிதுமா உளிக்க அது நான் கட் பண்ணி போட சரியான ரோஸா இருந்துச்சு. தவிரா ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள செய்யற வேலை இவங்க 2 பேரும் முழிச்சிருந்து என்னை இன்ஸ் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிரும். ஆல்ரெடி தோரம்பருப்பு ஊற வச்சுட்டு தோரம்பருப்புல செஞ்சா சூப்பரா இருக்கும் வாழைப்பூ வடை. ஆனா இந்த வடைக்கு வெங்காயம் அதிகமா போடணும். வாழைப்பூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கணும். எதனாலனா பருப்பு கம்மியா போட்டு செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் சுடுற வடையா இருந்தாலும் சரி, சிக்கனா இருந்தாலும் எனிதிங் ஏதாச்சும் ஸ்பெஷலா நம்ம செய்யும் போது எப்பவுமே எங்க தாதி வீட்டுக்கு நாங்க கொடுப்போம். அதே மாதிரி அவங்களே நமக்கு தந்துருவாங்க. நீங்க வாழ்க்கையில் சிரமங்களை அதிக ஏற்றுக்கொண்டால் இதை நம்புங்கள். அல்லாஹ் ஒரு பெரிய வெற்றியாக உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறேன்னு. பி த ஃபர்ஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி. இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பட்டர் தட்டு இட்லியும் வாழைப்பூ வடைக்கு தொட்டு வைக்கிறதுக்கு மிளகா சட்னியும் மதியானத்துக்கு கொஞ்சமா ரசமும் வச்சுட்டேன். இன்னைக்கான லஞ்ச் மெனு எதுவுமே வீடியோ எடுக்கல. ஏன்னா குடல் குழம்பு வைக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் கரெக்டா இருக்குமே. குடல் குழம்பு ஆட்டுக்கால் சூப்பு தான். நைட்டுக்கு அதே மாதிரி இட்லியை சுட்டு 2ஐயும் வச்சு மாமிக்கு கொடுத்தாச்சு. நானும் அவங்களுக்கு காரசாரமா சூப்பு ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு போன மாதிரியே இல்லை. என்ன பண்ணா போகும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.